பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களே, அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறதுல எனக்கு உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம மாவட்ட செயலர் சிவனேசன் அண்ணன் இந்த மாதிரி ஏப்ரல் 19ஆம் தேதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அன்னைக்கு நான் வேற கட்சி நிகழ்ச்சி தேதி கொடுத்தனால 12ஆம் தேதி வேணா ஓகேவான்னு கேட்டேன். நீங்க எப்போ வந்தாலும் ஓகே தம்பி, நீங்க தேதி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஒரு வாரம் குறைச்சி கொடுக்குறோமே, அண்ணனால ஏதாச்சும் செஞ்சிட முடியுமா, இல்ல ஒரு டைம் வேணுமான்னு கேட்கும்போது நீங்க வாங்க அப்படின்னாரு. நேற்றிரவு நான் தூங்கிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப்ல தொடர்ந்து மெசேஜா வந்துட்டு இருக்கு. 2 மணிக்கு ஒரு 40 மெசேஜ் வருது, காலையில ஒரு 4 மணிக்கு ஒரு 40 மெசேஜ் வருது, 5 மணிக்கு ஒரு 40 மெசேஜ் வருது. தொடர்ச்சியா மெசேஜ்லாம் வந்துட்டு இருக்கு. யார் இவ்வளவு? ஒரே போட்டோவா இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஒர்க் பண்றாங்க, அந்த போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்து சந்தோஷமா விட்டேன். ஆனா இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த ஒத்த நாடுக்கு வரும்போது தான் தெரிஞ்சது, நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் இரவு பகல் பாராம எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்ன ஏதாவது முக்கியமான நாளா எதுவுமே இல்ல, கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்கள் கொடியும் பேனரும் வச்சு என்ன வரவேற்பு கொடுத்தீங்களே. கேப்டன் சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச தொண்டர்கள் யாருக்குமே கிடைக்காதுன்னு எங்க அண்ணன் சொன்னாரு. நான் உங்களுக்கு சொத்துன்ட்டு கேப்டன் என்னைய உங்களுக்கு கொடுத்தாருன்ட்டு. கேப்டன் எனக்கு தான் உங்களே கொடுத்துக்காரு, நீங்க தான் சொத்து. நான் எங்க அப்பா கிட்ட எப்பயுமே சொல்றேன், நீங்க சம்பாரிச்ச 1 ரூபாய் காசு எனக்கு வேணாம், நீங்க சம்பாரிச்ச கோடிக்கான உள்ளங்கள் இந்த விஜயபிரபு இடம் கிடைச்சா போடுங்க. அந்த மாதிரி கேப்டன் சம்பாதிச்ச தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்க விஜயபிரபர் என்னை நீங்க இவ்வளவு ஆரவாரம் பற்றி வரவேற்கிறீங்களே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். இனி உங்கள் கூட மட்டும்தான். இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் ஒரு முப்பேறும் விழா மாதிரி 25 வருஷம் நம்ம கொடிநாள், நம்ம அந்நியாரோட பிறந்த நாள், நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கலந்து இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் ரசிகர் மன்ற காலத்துல வல்லரசு திரைப்படத்தை வாசிம் கான் அரெஸ்ட் பண்ணும் போது கேப்டன் நடந்து வரும்போது பின்னாடி இந்த கொடியை ரசிகர்கள் அறிமுகம் செஞ்சார் அந்த படத்துல. இன்னைக்கும் அந்த காட்சியை நம்ம பார்த்தா இன்னைக்கும் நம்மளுக்கு புல் அரிக்கும். அந்த மாதிரி எத்தனையோ படத்துல கேப்டன் இந்த கொடியை மக்கள் மத்தியில வந்து அறிமுகம் செஞ்சு ரசிகர் மன்ற காலத்திலிருந்து அப்புறம் 2005 செப்டம்பர் 14 மதுரையில அந்த ரசிகர் மன்ற கொடியை நம்ம கட்சி கொடியாக அறிமுகம் செஞ்சு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொடி பறக்குதுனால் அது சாதாரண விஷயம் இல்ல. கடந்த 25 வருஷமும் கொடி கம்பங்கள் இறங்கவில்லை, ஒவ்வொரு கிராமமும் இன்னும் ஏறிட்டே தான் இருக்கு. கட்சி ஆரம்பிக்கும் போது அதிகம் பேனர் கொடிகள் கட்டின மாவட்டம் தான் இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டம். அந்த வரலாறை இன்னைக்கு மீண்டும் இந்த மாவட்டத்தில் அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீங்க நிரூபிச்சிருக்கீங்கன்னா அதை கேப்டன் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க. அந்த மரியாதையும் கேப்டன் தான் நம்ம கடவுள் வச்சிருக்க அந்த நோக்கம் தான் இன்னைக்கு இந்த வெளிப்பாடு. இவ்வளவு கஷ்டமான காலங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கள் நம்ம தேமுதிக இத்தனை வருஷம் ஒரு வெற்றி இல்ல, இன்னைக்கு எத்தனையோ தோல்விகள் தாண்டியும் இன்னைக்கும் நம்ம கொடி இவ்வளவு அண்ணன் சொன்ன மாதிரி மாசா கெத்தா பறக்குதுன்னா அது நம்ம கேப்டன் நம்மளுக்கு கத்து கொடுத்ததுதான். இன்னைக்கு கேப்டன் நம்மளுக்கு எவ்வளவு கத்து கொடுத்திருக்கார். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கொண்டு வரணும் சொன்ன முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான்.
இன்னைக்கு எத்தனையோ மாநிலங்கள் இன்னைக்கு இருக்க தற்போது முதலமைச்சர்கள் தான் இன்னைக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் இன்னைக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இன்னைக்கு இதெல்லாம் அமல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா 25 வருஷம் முன்னாடியே கேப்டன் அவரோட தேர்தல் அறிக்கையில வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் சொன்ன ஒரே தலைவர், முதல் தலைவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அதை இன்னைக்கு இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மார்கட்டிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலையுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தி தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 5 வருஷத்துல எதிர்கட்சியான இந்த கட்சி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, எதுவும் இல்லைன்னா அது இது மீடியாவும் சரி எதிர்கட்சியிலும் செஞ்ச சூழ்ச்சியில மக்கள் நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஒரு சின்ன இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அந்த நிலைப்பாடு, அது இன்னும் மாறல. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க, அது அவங்க 2 கட்சி கூட்டணி அமைக்கிறாங்க செய்யறாங்க, அது 2 கட்சி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா இன்னைக்கு அந்த 2 கட்சியில கூட்டணி அமைக்கும் போது இன்னைக்கு தேவையில்லாம எல்லா நியூஸ்லயுமே தேமுதிக சிங்கிள் டிஜிட் தொகுதி தான் கொடுப்போம்ட்டு. இன்னைக்குதான் கூட்டணி அமைச்சிருக்காங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கு தேர்தல். இங்க எங்கேயா தேமுதிக வந்துச்சு, இன்னைக்கு எங்கேயா எங்களுக்கு தொகுதிகள் வந்துச்சு. அது இன்னில இருந்தே ஸ்லோ பாய்சன் மாதிரி மக்கள் மனசுல இப்ப இருந்தே போடுறது. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளும் இப்ப இருந்தே சொல்லு, தேமுதிகக்கு இத்தனை சீட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மீடியாக்கள் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வருஷம் காலம் இருக்கு, இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் வரப்போகுது, இன்னும் எத்தனையோ பிரச்சாரங்கள் வரப்போகுது, இன்னும் எத்தனையோ தலைவர்கள் உருவாக போறாங்க, இன்னைக்கு என்னென்னவோ இனி 1 வருஷத்துல நடக்க போகுது. இதுக்குள்ளே இனி இத்தனை தொகுதி தான் தேமுதிக ஒரு மக்கள் மத்தியில இப்ப இருந்தே ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் என்ன பயமா? என்ன தேமுதிகனா பயமா? கேப்டன் இல்ல, அந்நியார் ஒரு பெண்மணி, விஜய் பிரபு ஒரு சின்ன பையன், அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையா, இல்ல ஒரு பயமா? இல்ல தெளிவாவே எழுதி போடுங்க, எங்களுக்கு தேமுதிக பார்த்து பயம், அதனால இப்படி மக்கள் மனசுல நாங்க இப்படி உங்களுக்கு ஒரு செய்தியை நாங்க கொண்டு வரோம் எழுதுங்க. எந்தெந்த பத்திரிகை எழுதுறீங்களோ, எங்களுக்கு கேப்டனோட தேமுதிக பார்த்தா பயம்பா, அதனால நாங்க இப்படி ஒரு செய்தி எழுதுறோம், நீங்க தைரியமா எழுதுங்க. இனி 1 வருஷம் தேர்தல் இருக்கு, இன்னைக்கே சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்னா எனக்கு புரியல. எங்களோட மரியாதை, எங்களோட சுயலாபத்தை பூர்த்தி செய்யற அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட எல்லா விதத்திலும் திராணி இருக்கு. இன்னைக்கும் எங்க கட்சி 234 தொகுதியிலும் எங்க தொண்டர்கள் இன்னைக்கும் சிகப்பு மஞ்சள் கருப்பு கரவேஷ்டி கட்டி இன்னைக்கும் ரோட்ல ராஜா மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. கேப்டன் சொல்ற மாதிரி அடியில கனம் இல்ல, வழியில எங்களுக்கு பயம் இல்ல. இன்னைக்கு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு யார் வேணாலும் என்ன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப இருக்க பாலிடிக்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் ஆரம்பிக்க பாலிடிக்ஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே செல்போன்ல இப்படி ஸ்க்ரால் பண்ணி மேல மேல தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு திமுக பாஜக அந்த மாதிரி பெரிய கட்சிகள் ஆளுங்கட்சி, அவங்களுக்கு காசு ஜாஸ்தியா இருக்கு, எத்தனையோ யூடியூப் சேனல் விலைக்கு வாங்குறாங்க, எத்தனையோ பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. புதுசா வர கட்சிகள் இன்னைக்கு இந்த காலத்துல அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற போது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்கு, அவங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு திமுக சரி அதிமுக சரி எல்லாரும் பணக்காரங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால நாங்க கொஞ்சம் பின்னடைவு தான் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா தேமுதிக கட்சி ஆரம்பிக்கிறது யாரும் கோடீஸ்வரங்களோ பிசினஸ் மேனோ பணக்காரங்களோ யாரும் இந்த கட்சி ஆரம்பிக்கல. சாதாரண ஏழை தொழில் பண்றவங்க, விவசாயிங்க, இப்பேற்பட்டவங்க சேர்ந்துதான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இத்தனை பேர் இந்த செல்போன் வச்சு படம் பிடிக்கிறீங்களே, உங்க செல்போனுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஸ்மார்ட் போன் இல்ல, நாங்கெல்லாம் ஏழைகள், எங்களுக்கு இருக்க பச்சை பட்டன் அடிச்சா ஆன், சிவப்பு பட்டன் அடிச்சா ஆஃப், இதுதான் எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் ஏழைகள், இவ்வளவுதான் எங்களுக்கு. இன்னைக்கு புது கட்சி ஆரம்பிச்சவங்க பணக்கார கட்சிகளுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, நீங்க எல்லார் போன்லயுமே ஒரு சப்ஸ்கிரைபர் ஆரம்பிக்கலாம், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு நீங்க பண்ணலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க தேமுதிக காரங்க பொறுத்த வரைக்கும்
களத்துல நாங்க யாருன்னு காமிப்போம். அந்த களத்துல இன்னைக்கும் முதல் கட்சி எதுனால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். அது அடிச்சுக்க எந்த கட்சியும் வர முடியாது. அது இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சியாலும் சரி, 60 வருஷம் ஆரம்பிச்ச கட்சியாலும் நான் திமிரோட அதை நான் சொல்லுவேன். இன்னைக்கு வெறும் சோசியல் மீடியா அரசியல் செஞ்சுதான் பல கட்சிகள் பெரிய கட்சிகளா அவங்களை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. களத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கட்சி அடிக்க யாரும் திரும்பி நான் சொல்றேன். ஏன்னா நீங்க நம்ம தொண்டர்கள், நீங்க கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. நீங்க ஒரு நல்ல போன் வாங்க, நீங்க சோசியல் மீடியா பதிவுகள் போடுங்க. எதிர்கட்சிக்காரன் ஏதாச்சும் போட நீங்க போய் திரும்பி கமெண்ட் போடுங்க. நம்மளுக்கு விரல் இல்லையா, நம்ம படிக்கலையா, நம்ம கிட்ட கை இல்லையா, நம்மளே கேள்வி கேட்க யாருக்குமே எந்த தைரியம் இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் கேப்டனோட வளர்ப்பு. அடிக்கு அடி, உதைக்கு உத, சொல்லுக்கு சொல்லு, நியாயத்துக்கு நியாயம். அதுதான் கேப்டன். அதனால் மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவ்வளவு தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்களே, மணி 9 இன்னைக்கும் என் பேச்சை கேட்க இவ்வளவு தைரியமா நீங்க உட்கார்றீங்கன்னா அது ஒரே கூட்டம், தேமுதிக நடத்த கூட்டம் மட்டும்தான் உங்களால உட்கார முடியும். அதே மாதிரி இத்தனை கடைகள் இன்னைக்கும் டியூப் லைட் போட்டு லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதுவும் தேமுதிக கூட்டம் போட்டதான் அவங்க வியாபாரம் நடக்கும் என்று தெரிஞ்சு அந்த தைரியத்தை இன்னைக்கு அவங்க கடையை நடத்திட்டு இருக்கோம். இதே வேற எந்த கட்சி வந்தீங்கன்னா எல்லாம் ஷட்டரை போட்டு 6 மணிக்கே போய் படுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஹனி டீ ஸ்டால் உங்க எல்லாரையும் நான் கேட்கிறேன். இன்னைக்கு விஜய் பிரபாகரன் நான் இன்னைக்கு மேடை ஏறி இன்னைக்கு வந்திருக்கேன்னா, இன்னைக்கு நான் வாரிசு அரசியல் பண்றேன்னா, ஆமா வாரிசு அரசியல் தான் பண்றேன். ஆனா என்னோட வாரிசு 6 வாட்டி சிஎம், 6 வாட்டி துணை முதல்வர், ஒரு 100கணக்கான எம்எல்ஏ எம்பி. அப்ப நான் அரசியலுக்குள்ள வரல. கேப்டன் உடல்நிலை குறைவா இருக்கும் போது, எங்க கட்சி கொஞ்சம் பின்னடைவா இருக்கும் போது, எந்த எம்எல்ஏ எந்த எம்பி இல்லாதப்போ ஒரு 25 வயசுல காலேஜ் முடிச்சிட்டு என் கனவு எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு என் தொண்டர்கள் தம்பி நீங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. எங்க அப்பா நம்ம கேப்டன் தைரியமா போனாரு. எதுக்கும் பயப்படாம, எதுக்கும் அஞ்சாம நீங்க கூப்பிட்டீங்க. நீங்க வந்து நிக்கிறேன்னா அந்த தைரியமான, அந்த நேர்மையான, அந்த மக்களுக்கு பாடுபடணும் என்ற அந்த வாரிசு அரசியலை கேப்டனுக்கு பிறகு இந்த விஜய பிரபாகரன் எடுத்துட்டு வரணும்னா இருக்குன்னா அது கண்டிப்பாக இருக்கும், அது நடக்கும். அது யாரும் மாற்ற முடியாது. என்ன கொஞ்சம் காலத்தை அவங்க ஆகலாம். எதிர்கட்சி காலம் அதே 2 கை, அதே 2 கால், எங்களுக்கும் அதே 2 கை, அதே 2 கால் தான். என்ன நீங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் மேல இருக்கீங்க, நாங்க பொருளாதாரத்துல பின்னடைவு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதே பொருளாதாரம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுக்கு இருந்ததுன்னா ஒரே நாள் நீங்க எல்லாரும் காணாம போயிருவீங்க. இது நான் ஏதோ திமிரோட ஆணவத்தோட சொல்லல. எங்க தொண்டர்களோட நம்பிக்கை, எங்க தொண்டர்களோட தைரியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதை வச்சு நான் சொல்றேன். நான் ஒண்ணும் இன்னைக்கு நேற்று அரசியல் மேடை ஏறல. கேப்டன் நான் சிறு வயதில் இருக்கிறதுல இருந்து எல்லா கூட்டத்துக்கும் என்னை கூப்பிட்டு போயிருக்கார். எல்லா ஷூட்டிங்களும் நான் போயிருக்கேன். என்னை வந்து அப்படியே தூக்கி விட்டுட்டு போயிருவார். சின்ன பையனா இருக்கும்போது என்னை விட்டுட்டு போயிருவார். அந்த வயசு வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு எங்க தொண்டர்கள் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் வருவாங்க, அவங்க குழந்தை முகத்தை காமிக்க மாட்டாங்க, அவங்க பசங்களை பாதுகாப்பாங்க, அவங்க குடும்பத்தை எல்லாம் பாதுகாப்பாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா கேப்டன் ஒரு செகண்ட் கூட பயந்ததில்லை. அவங்க வருவாங்க, நீ போ, அப்படி அதுதான். ஏன்னா கேப்டன் ரத்தம் நான். கேப்டனோட ரத்தமே இல்லாம பல உள்ளத்தில் கேப்டன் உங்க எல்லாரிடையுமே கலந்திருக்கார். அந்த உள்ளத்தில் கேப்டனோட பயனாக நீங்க என்னை பார்க்கல, உங்க வீட்டு மகனாக என்னை பார்க்கறதுனாலதான் அந்த பாதுகாப்பு எனக்கு நீங்க இதுவரைக்கும் கொடுக்குறீங்க. அந்த அன்பும் பாசம் இதுவரைக்கும் எனக்கு கொடுக்குறீங்க. இன்னைக்கு சிவனேஷ் அண்ணன் இன்னைக்கு ஒரு வாரமா எனக்கு, தம்பி நீங்க என்ன சாப்பிடுறீங்க, தம்பி உங்களுக்கு என்ன வேணும், போன் போட்டுட்டே இருப்பாரு. ஆனா நீங்க எது கொடுத்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிடுறேன். நீங்க சைவமா அசைவமா? அசைவம் தான். எது கொடுத்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓடுறது, பறக்கிறது, தாவறது, மிதக்கிறது எல்லாமே வந்தது. அதே மாதிரி இன்னொன்னு சிவனேசனை பத்தி நான் சொல்லணும்.
கடைசி வரைக்கும் சிவனேச அண்ணன் வந்து எனக்கு நினைவுல இருந்துட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா என் கூட பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட 4 பேர்ல இவரும் ஒருத்தர். விருதுநகருக்கு பிறகு தஞ்சாவூர் தான் அதிக ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஓட்டு அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இந்த தொகுதியிலிருந்து தேமுதிக முரசு சத்தத்தோட சட்டமன்றத்தில் போய் நம்ம அந்நியாரோட கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த தயக்கமும் நான் கான்பிடண்டா நான் சொல்லுவேன். ஒரே ஒரு வெற்றி போன வருஷம் வந்திருந்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஸ்வரூபமா ஆயிருக்கும். விஜய் பிரபாகர் எம்பியா ஜெயிச்சிருந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் தேமுதிக மக்கள் மனசுல நீங்க இடம் மீண்டும் பிடிச்சிருக்கும். இன்னைக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மாயை உண்டாக்கி இருக்க எல்லாருமே சுத்தி அந்த மாயை உடைக்க தான் இன்னைக்கு கேப்டனோட மகனாக கேப்டனோட தொண்டர்களோட இன்னைக்கு நாங்க அவங்க முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒண்ணு எங்களுக்காக பேசல, நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? மக்கள் நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். கேப்டன் எங்களை நல்லா வச்சிருக்காருங்க, தொண்டர்கள் நல்லா வச்சிருக்காரு. மக்கள் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓட்டு போட்டது யார்? நீங்க தானே. நாங்களே எதிர்கட்சியா உங்களுக்காக தான் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம். உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர உங்க வீட்டு பிரதிநிதியா தான் நாங்க இருந்து முரசுக்காக வாக்குகளை கேட்டோம். கடந்த 4 வருஷமா நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிரிப்பே காண யார் முகத்திலையும். அடுத்த தேர்தல் நல்லா இருக்கலாமா? எப்படி ஆக முடியும்? நமக்கு தான் 2 சின்னம் தான் தெரியுமே, இரட்டையிலே இல்லைன்னா சூரியன், வேற எதுக்குமே நம்மளுக்கு தெரியாதப்ப எப்படி ஆக முடியும்? அந்த 2 சின்னத்தையுமே மறைச்ச ஒரே சின்னம் முரசு சின்னம் மட்டும்தான். அது உண்மை. கட்சி ஆரம்பிச்ச 5 வருஷத்துல எதிர்கட்சியா 2 ஆளுமை இருக்கும்போது வந்தார் ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். நம்மனால அதிமுக வென்று, அதிமுக நம்ம வென்று, ஓகே ஜெயிச்சோம்ல, கெத்தா வந்தோம்ல, வரலாறு இடம் பிடிச்சோம்ல, அதுதான் சரி. இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம வரலாறே பேசிட்டு இருக்கோமே, பாஸ்ட் டென்ஸ் போனதே பேசுறோமே. இன்னைக்கு இருக்க நிலைப்பாடு யாருக்கு பேசுவா? நாளைக்கு இருக்க நிலைப்பாடு யார் பேசுவா? 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு சில பெண்கள்லாம் நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் இளமை 30-35 வருஷம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன். 20 வருஷம் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் வச்சிருப்பீங்க. அன்னைக்கு கேப்டன் தேமுதிக ஆரம்பிக்கும் போது என்ன நிலைப்பாடோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் மாறி இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்க குழந்தைய நீங்க சுமந்துட்டு, நீங்க எல்லாம் சிறு வயதுல நீங்க கல்யாணம் இன்னைக்கு உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்கீங்க. உங்க குழந்தைய பார்த்து இந்த பதில நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து அடுத்த 20 வருஷம் மாறணும்னா என்ன செய்யணும்? இது உங்ககிட்டே நான் கொடுக்கிறேன். மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். என்னப்பா விஜய் பிரபாகர் வர்றாரு பேசுறாரு போயிடுறாரு மட்டும் நினைக்காதீங்க, சிந்திங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும், அடுத்த கட்ட தலைவர்கள் யார் உங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கேப்டன் விட்டுட்டு போன பணியே அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் என்னை சுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞரோட கடமை என்ன? அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். அந்த மாதிரி இந்த விஜய் பிரபாகர் இந்த அரசியல் மேடைக்கு வந்து இது என்ன, எங்க அப்பாவோட கனவு என்ன? இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும் கேப்டன் சொல்லி இருக்கிறார். இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னா இன்னைக்கு தேமுதிக மேல ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் இந்த பக்கம் பேரம் பேசுறாங்க, அந்த பக்கம் பேரம் பேசுறாங்கன்ட்டு ஒரு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஓப்பனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், ஒரு ஆம்பளையா நான் சேலஞ்ச் வைக்கிறேன். கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்குன்னு பார்ப்போம். ஏறல. இன்னைக்கும் கேப்டன் சம்பாரிச்ச சொத்தை வச்சுதான் மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒவ்வொரு சொத்தை இழந்துதான் மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் கேப்டன் ஆலயத்துல தினமும் 3000 இருந்து 5000 பேருக்கு சாப்பாடு வருதுன்னா அது கேப்டன். இன்னைக்கு அந்நியார் வந்து
மக்கள் நல்லது செய்யக்கூடாதுன்னா இன்னைக்கு எப்படி அந்த 3000 5000 பேர் சாப்பாடு வரும்? கேப்டன் சொல்லியிருப்பார், என் மனைவியோ எங்க குடும்பத்துல யாரோ தடுத்திருந்தார் 1990 நான் மக்களுக்கு உதவி செய்த நிறுத்தி இருப்பேன் கேப்டன் சொல்லியிருப்பார். இன்னைக்கு கேப்டன் மறைந்தும் இன்னைக்கு தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் ஆலயத்தில் தினமும் இன்னைக்கு 3000 5000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறோம்னா கேப்டனோட லட்சியத்துக்காகவும் கேப்டனோட ஆசைகளுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி நாங்க சேவை செஞ்சுட்டே போலாம். இன்னைக்கு ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு அந்த மாதிரி சேவை செய்யலாம். ஆனா அரசியல் என்பது, கட்சி என்பது சில பேர் சில இடத்துல போய் நின்று மக்களுக்காக பேசினாதான் மக்களுக்கான நியாயம் கிடைக்கும். இன்னைக்கு நாங்க ஒருத்த நாள்ல நீங்க கூட்டம் போடலாம், நாளைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் போடலாம், நாளைக்கு திருவாரூர்ல போடலாம், நாங்க போட்டுட்டே போடலாம். என்ன மாற்றம்? நீங்க கூடுவீங்க, கை தட்டுவீங்க, விசில் அடிப்பீங்க, சூப்பர் விஜய் பிரகாஷ் அருமையா பேசினாருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் போய் வீட்டுல பேசுவீங்க, சாப்பிடுவீங்க, நாளைக்கு பேசுவீங்க, திரும்பி போன் எடுத்துட்டு இது இப்படி பார்த்தா அந்த கட்சி தலைவர் இப்படி நல்லா பேசுறாரு, இந்த கட்சி தலைவர் இப்படி நல்லா பேசுறாரு, அவரும் நல்லா பேசுறாரு. உங்களுக்குள்ளேயே குழப்பம் வரும். அப்புறம் தேர்தலில் யாரு காசு கொடுக்குறாங்க, கருப்பூர்ல சத்தி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. இதுதான் இந்த நிலை மாறவே மாறாது. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். மக்கள் நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் சரியாக இருப்பார் நீங்க தேர்வு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்காக தான் எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிருக்கிறார். ஏதோ விஜயபுரம் வந்தா பேசினா போனாலும் மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. சென்னையில இருந்து 1 மணி நேரம் பிளைட் திருச்சியில இருந்து 1/2 மணி நேரம் தஞ்சாவூர் வந்து இறங்கிடுவோம். மக்களுக்கு எந்த பிரச்சனை எப்ப இருந்தாலும். இது விவசாயம் சார்ந்த பூமி தஞ்சாவூர். கேப்டன் சோறு போட்டு வளர்ந்த கடவுள் கேப்டன். இது டெல்டா பகுதி. இங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர் டெல்டா போல தஞ்சாவூர் மட்டும் 1.8 ஹெக்டேர் இங்க வந்து டெல்டா நம்ம தஞ்சாவூர் சுத்தி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி நம்மளுக்கு மேட்டூர் டேமில் தண்ணி திறப்பாங்க. நிச்சயம் இந்த வருஷமும் இதுவரைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் வரப்போற காலத்தில் அரசுக்கு சொல்றேன், மீண்டும் இந்த வருஷம் இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பாக டெல்டா பகுதியில் அரசு கவனம் செலுத்தி மக்களுக்காக அந்த தண்ணியை திறந்து விட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். மீண்டும் விவசாயம் இந்த பகுதியில வரணும் என்று சொல்லி கேட்டுக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் எல்லாரும் வீடு போய் சேரணும். டைம் ஆயிடுச்சு. நாளன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும், இந்த வருஷம் யுவ வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் அதுவும் அந்த வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் கூட இருந்த துரோகத்தை பாத்தீங்க, இனி தேமுதிக கூட இருக்க விசுவாசத்தை பாப்பீங்க. வருங்காலம் 2026 தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் அங்கம் வகிதோ அந்த கூட்டணி நான் வெற்றி பெறும். மீண்டும் தேமுதிக எதிர்கட்சியாக வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். வரையறுப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள், கூட்டணி நிர்வாகிகள், அப்புறம் நம்மளோட அனைத்து நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி தொண்டர்கள், மகளிர் அணி உங்க எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் தம்பி அவர்களிடம் போட்டோ எடுப்பதற்காக முத்தமிழர் கர்ச்சிக்கும் செங்கமடா, குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக